Hi friends, welcome to OSA Village Cooking Channel. Today நம்ம கேரட் பாயாசம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். முதலில் கேரட்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொள்ளலாம். பாதாம் மற்றும் முந்திரி ஏலக்காயை சேர்த்து கொள்ளலாம். தூய்மையான பசும்பாலை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். பிறகு மிக்சியில் மென்மையாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். கேஸ் அடுப்பில் நான்ஸ்டிக் தவாவை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு நெய்யை சேர்த்து கொள்ளலாம். முந்திரி மற்றும் பாதாமை சிறிது நேரம் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சேமியாவை சேர்த்து கொள்ளலாம். சேமியாவை சேர்த்து நன்கு வெண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். பிறகு பசும்பாலை வடிகட்டி சேர்த்து கொள்ளலாம். கேஸை ஹை ஃப்ளேம் லெவலில் வைத்து நன்கு கொதித்து விடலாம். 8 to 10 minutes நன்றாக கொதிக்க விடலாம். கொதித்த பிறகு சிறிதளவு ஏலக்காயை சேர்த்து கொள்ளலாம். நன்றாக கிளறிவிடவும். பிறகு மென்மையாக அரைத்த கேரட்டை இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்துக்கொண்டு நன்கு கிளறிவிடவும். கேரட்டுடைய பச்சை வாசனை போகும் வரை நன்றாக கொதிக்க விடலாம். பிறகு சர்க்கரையை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். சர்க்கரையை சேர்த்து நன்கு கிளறிவிடலாம். நன்கு கிளறிவிடவும். டுவெண்ட்டி to 30 minutes நன்றாக கொதிக்க விடலாம். நமக்கு இப்பொழுது சுவையான கேரட் பாயாசம் ரெடியாகிவிட்டது.